கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வார சமைக்குவா சுவைக்குவா பகுதியில் இட்லி செய்யும் முறையினை பார்க்க இருக்கின்றோம். தென்னிந்திய மற்றும் இலங்கை மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமான உணவு வகை இது. அதனை எவ்வாறு செய்வது என்பதனை இப்பொழுது பார்க்கலாம். வணக்கம் நேர்களே, மற்றொரு சமைக்கவா சுவைக்கவா நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் மட்ராஸ் பலத்திலிருந்து சந்திக்கின்றோம். நாங்கள் வாரந்தோறும் எடுத்து வரும் சமையல் செய்முறைகள் யாவுமே நிச்சயமாக உங்களுக்கு பயனளிக்கும் என்று நம்புகின்றோம். அதுதான் எங்கள் குறிக்கோள் கூட. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிக்கு இன்னுமொரு புதியதொரு சமையல் செய்முறையுடன் இங்கு மட்ராஸ் பலத்திலிருந்து சாந்தாவுடன் உங்களை சந்திக்கின்றோம். வணக்கம் சாந்தா, மறுபடியும் இவ்வாறு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு நிகழ்ச்சிக்கு நீங்கள் இட்லி செய்து காட்டுவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள் நிகழ்ச்சியின் முன்பாக. இட்லி பொதுவாக நமது நாட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு தோசை இட்லி வடிவாக செய்ய தெரியும். ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். எந்த வகையில் வித்தியாசமாக இருக்கு? இதுல இன்னும் ரவா இட்லி, இன்னும் அரிசிக்கு பதிலாக ரவா தான் யூஸ். அப்படி அது வித்தியாசம் கட்டாயம் நிச்சயமாக வித்தியாசமாக இருக்கு நாங்கள் வளமையாக செய்யும் இட்லியில் இருந்து. இதற்கு தேவையான பொருட்களை இப்போது கவனிப்போம். ரவை, கடுகு, உப்பு, உளுத்தம்பருப்பு, மல்லி இலை, கேரட், கேப்சிகம், ப்ரோக்கோலி, கறிவேப்பிலை. ഫസ്റ്റ് ഇത് ഞാൻ കാട്ടുന്നത് ഇത് ഊത്തമ്പരിപ്പ്. ഓക്കെ, ഊത്തമ്പരിപ്പ് 1 കപ്പ് ഊത്തമ്പരിപ്പ് തണ്ണിയിൽ പോട്ടിട്ട് 6 മധ്യാഹ്നം വെക്കണം. ഊത്തമ്പരിപ്പ് വെച്ച് ഊറ വെക്കണം. ഓക്കെ, അത് ഒരു 1 കപ്പ് ഊത്തമ്പരിപ്പൊക്കെ 2.5 കപ്പ് റവ. 2.5 കപ്പ് റവ സ്റ്റീം பண்ணி வைக்கணும். வெள்ளனை ஸ்டீம் பண்ணி வச்சு அது ஸ்டீம் பண்ணி வைக்கணும். ஓகே, ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் இது சோக் பண்ணிடுற ஊத்தம்பருப்பு 6 மத்தியானம் முடிஞ்சு யூ ஹேவ் டு கிரைண்ட் இட். இனஃப் தண்ணி போட்டுட்டு அரைச்சி வைக்கணும். அரைச்ச இதுக்குள்ள ரவை ஸ்லோ ஆகி போட்டுட்டு இன்னும் பெரிய கட்டி கொஞ்சம் கொஞ்சமாகி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு ஓவர் நைட்டு ஃபெர்மெண்டேஷனுக்கு வைக்கணும், புளிக்க வைக்க வேண்டும். ஸோ அப்போ நான் எப்படி இருந்து காட்டித்தரேன். ஓகே, ஒரு 1 or 2 டீஸ்பூன் இன்னும் ஒலிவ் ஆயில் நல்லது தானே பொடிக்க. ஒரு கொஞ்சம் ஒலிவ் ஆயில் போட்டுட்டு கடுகு கொஞ்சம் அது வெடிக்க விட்டுட்டு உடனே ஊத்தம்பருப்பு ஆல்மோஸ்ட் அது வெடிச்சாச்சு. அதுக்குள்ளே கருவேப்பிலை, மல்லிக்கீரை சாப் பண்ணது அது போட்டு கிளறி விடணும். கிளறி விட்ட பிறகு இங்கே சாப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா பெல் பேப்பர் இருக்கு. பெல் பேப்பரை கேப்சிகம் அல்லாட்டி ரெட் பேப்பர் யூஸ் பண்ணலாம், அல்லாட்டி மஞ்சள் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ஸ்பூன்ஸு இதே போட்டுட்டு கிளறி அதுக்குள்ளே கொஞ்சம் இது ப்ரோக்கலி பாருங்க. மசாலா மரக்கறி நாங்க சோத்தே செய்வது போல் இதுக்குள்ள ப்ரோக்கலி சாப்ட் ப்ரோக்கலி. ஓகே, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு இட்லி போட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தா இப்போ வெஜிடபிள் சாப்பிடாட்டியும் பரவாயில்லை. இன்னும் நார்மலி இங்கத்த பிள்ளைகளுக்கு வெஜிடபிள் சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை தானே? விருப்பம் இருக்காது. இதை வந்து நாங்கள் இந்த விதமாக செய்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் இல்லையா? ஸோ இது கிரேட்டட் கேரட் அதுவும் ஒரு 2 டீஸ்பூன். ஓகே, போட்டுட்டு மிக்ஸ். தட்ஸ் இனஃப். யூ டோன்ட் ஹேவ் டு குக் இட். ஓகே, என்னன்னு வச்சால் ரவா இட்லி தானே, இட்லி நம்ம ஸ்டீம் பண்ணது தானே, அதால் இத்தனை காணும் அது குக் ஆகிடுது. அதே நம்ம என்ன செய்யணும்னு வச்சால் அது நம்ம இட்லி பேட்டருக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதே உடனே சூடோடு போடலாமா? போடலாம். இது சரியான பெரிய இது சூடில் தானே, அதால் இட்லி பேட்டருக்குள்ளே இப்படி போட்டுட்டு. ஆமாம், நிச்சயமாக. இரண்டா ஸ்டீம் பண்ணும் பொழுது கூட அந்த மரக்கறி திருப்பி ஸ்டீம் பண்ண போகுது. அதை கொஞ்சம் பச்சை தண்ணியில் இருப்பது நல்ல. பாருங்க, இது நல்லா மிக்ஸ் ஆகி இதுதான் இட்லி பேட்டர். அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி இதே ஸோ மிக்ஸ் பண்ணி இந்த மாவுக்கு புளித்த மாவுக்கு இதை வெஜிடபிள்ஸே போட்டுருக்கணும். ஸ்டீம் பண்ண போகுது. இது தண்ணி எல்லாம் போட்டு பாயில் ஆன பிறகு நல்லா ஹையில் வைக்கணும். அதை ஒரு தண்ணி நல்லா பாயில் ஆன பிறகு தான் நம்ம இட்லி மிக்ஸு போட போகுது. தண்ணி நல்லா பாயில் ஆகிருக்கு. ஓகே, அப்போ இதே எடுத்து இதுதான் இட்லி மோல்டு.
இட்லி போடுற மோல்டு அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் ஒலிவ் ஆயில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு இட்லி போட்டு கொட்டாமல் இருக்கணும். இதுக்குள்ளே இன்னும் இட்லி பேட்டரை இதை இப்படியே போட்டு விடணும். இப்படியே போட்டு மூடி நல்லா மூடி வைக்கணும். டைட்டாகிட்டு ஒரு 10 மினிட்ஸு குக்காக விடுவோம். 10 மினிட்ஸுக்குள்ளே ரெடி ஆகுமா. ஸோ இது ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இட்லி ஐ திங்க் இட்ஸ் ரெடி. எடுக்கிறேன். இட்லி ரெடி ஆகிருக்கு. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இதுதான் இட்லி. பாருங்க, நல்லா பியூட்டிஃபுல்லாகிட்டு வந்திருக்கு. ഈ ക്യാരറ്റ് സ്ക്രേപ്പ് பண்ணிய கேரட் இல்லையா, இட்லி மோல்டில் நம்ம இட்லி ஊற்றின முந்தியே அது போட்டு விடணும். என்னத்தான் இப்படி வருவோம். கடைசியில் நீங்கள் அதாவது முதல் அப்போது சொல்ல மறந்து விட்டீர்கள். நாங்கள் கடைசி இட்லி மாவு போட முதல் கடைசியில் இப்படி கிரேட்டர் கேரட் கொஞ்சம் கொஞ்சம் ஓரோ மோல்டில் போட்டு விட்டுட்டு அதற்கு பின்பாக அந்த மாவை அதுக்கு போட வேண்டும். ஸோ இப்படி வருவா. நார்மலாக இப்படி சாப்பிடாத சட்னி இல்லாட்டி சாம்பாரோட சாப்பிடுவோம். வளமையாக நாங்கள் ஏதாவது கட்டாயம் போட்டு சாப்பிட வேண்டும். ஆனால் ஒன்றும் போடாமல் சாப்பிடவே இது நல்லா இருக்கிறது. என்னென்னா மரக்கறிகள் அதில் கடிபடுகின்றது இல்லையா. ஆனால் இதுக்கு நாங்கள் நீங்கள் சொன்னது போல சட்னி அல்லது சாம்பார் அல்லது அந்த உளுத்தம் பொடி என்று சொல்லுவாங்க, இட்லி பொடி, இன்னும் பல பல டைப்பில் வெங்காயம், இன்னும் சம்பல், இன்னும் கோகனட் சம்பல், சட்னி, பல டைப்ஸில் கொரியாண்டர் சட்னி. அது கூட தேவையில்லை மாதிரி இருக்கிற வளமையான இட்லியே தனியாக சாப்பிடலாம இருக்கிறது. ஆனால் இது மரக்கறிகளோட சேரைக்குள்ள அதில் ஒரு தன்மை எல்லாம் கடுகு ஊத்தம்பருப்பு எல்லாம் தாளிச்சு கொஞ்சம் கிரீன் சில்லி எல்லாம் தாளிச்சு போட்டதுனால வேறொரு டேஸ்ட் கிடைக்கும். ஆமாம், அந்த சாம்பார் இதுக்குள்ள இருக்கிற சாம்பார் வளமையை நாங்கள் சாப்பிட்ற தன்மையாக இருக்கிறது மரக்கறிகள் சேர்ந்து. நல்லது நேரில் என்ற நிகழ்ச்சிக்கு சாந்தா அவர்கள் மெட்ராஸ் பழத்திலிருந்து மரக்கறி இட்லி செய்யும் முறையை உங்களுக்கு எடுத்து வந்திருந்தார். அவர் குறிப்பிட்டது போல் இதில் நாங்கள் அரிசி பாவிக்கவே இல்லை, அதுக்கு பதிலாக ரவை பாவித்திருந்தார். அத்தோடு பல வகையான மரக்கறிகளை கூட இதில் நாங்கள் போட்டு இருக்கின்றோம். அவர் குறிப்பிட்டிருந்தது போல வயது முதியோர்களுக்கு மற்றும் சிறுவர்களுக்கு, டயபெட்டிஸ் இருப்பவர்களுக்கு மற்றும் டயட்டில் அக்கறை உள்ளவர்கள் இப்படியானவர்களுக்கு இது கூடுதலாக உகந்தது என்று குறிப்பிட்டிருந்தார். மீண்டும் அடுத்த வார இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை இன்னுமொரு புதியதொரு சமையல் செய்முறையுடன் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சிக்கு எனக்கு உதவிய மட்ராஸ் பலஸ் உரிமையாளரான சாந்தா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்று விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.